நம்ம ஸ்டைலில் நம்ம வந்து பிரியாணி செஞ்சு போட்டிருந்தோம், நண்டு பிரியாணி. இப்போ வந்து அதோட கால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து சூப் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இதை வந்து முழுசாகவும் போட்டு செய்வாங்க. எனக்கு பூமிங்கிறவங்க நண்பர், அவங்க நண்பர்னு சொல்ல முடியாது, உறவினர்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து அரைச்சிட்டு செய்ய சொன்னாங்க. அரைச்சி சாறை எடுத்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம சமைச்சு உள்ளேருந்து அந்த சதையை எடுக்கிறதுக்கு கஷ்டம். நம்ம அரைச்சி சாறை எடுத்து செஞ்சோம்னா அந்த சூப் ரொம்ப நல்லாயிருக்கும். வரீங்களா பார்க்கலாம்? ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நண்டு காலை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மின்னல் அதில் ஒன்றுமே இருக்காது, அதனால் அந்த பகுதியை மட்டும் வெட்டி நான் வீசிட்டேன். மற்றெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தி கழுவி வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சியில் போட்டு அதை அடிச்சிக்க போகிறேன். எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி சாறு எடுத்துகிட்டு வந்து காட்டுவோமா? நண்டை வந்து அரைச்சி சாறு எடுத்துட்டோம். இது வந்து சக்கை தூர வீச போகிறேன். வடிகட்டின சக்கை அரைச்சதுக்கு. இது ஒரு 3 கப் அளவு இருக்கும். ஒரு மேஜை கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன் சூப் செய்கிறதுக்கு. ஒரு சின்ன துண்டு பட்டை, எண்ணெய் சூடு வருது, நான் போட்டேன். இது வந்து சின்ன வெங்காயம் தான் போட்டால் நல்லாயிருக்கும். நான் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இது இல்லாட்டி பெரிய வெங்காயம் போடலாம். கொஞ்சம் நல்லா செவக்க வதக்கி விட்டுக்கோங்க. வேகிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இந்த சமயத்தில் ஒரு பெரிய தக்காளி வெட்டினது அதை போட்டுறேன். நல்லா கொலையிட்டோம். இது சைனீஸ் சேப்பங்கிழங்கு. இதை தோல் சீவி துண்டாக்கி வலுவழுப்பு போக 2 முறை கழுவி வச்சுருக்கேன். இதை வந்து தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், சாம்பார் தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 மேஜை கரண்டி. எப்படி இருக்கு நேசா நாங்கள் சொல்றது? புரிஞ்சிச்சா உனக்கு? சாம்பார் தூளா? கொஞ்சம் சாம்பார் தூள், கொஞ்சம் அந்த வாடை போட்டோம். மசாலா வாடை நம்ம வந்து மற்ற ஜாமான் அதுக்கப்புறம் போடுவோம். என்னது சொல்லு? நண்டு கால் அரைச்ச தண்ணி. கீழே அடியில் வந்து அதோட ஓடு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அதனால் மெதுவாக ஊற்றிட்டு அடியிலோட தூர எடுத்துடணும். அதே லைட்டாக இருக்கும், வெள்ளை வெள்ளையாக. அது தூர எடுத்து இப்போ நெருப்பை கூட்டிகிட்டு நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் மற்ற காய்கறிகள் என்ன போடலான்னு பார்ப்போம். நல்லா திக்காக இருக்கலாம். நான் இன்னும் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது சாதாரணமாக எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாம், சும்மா கூட குடிக்கலாம் இல்லையா நேசா? இந்த சளிலாம் பிடிச்சிருந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா நண்டு ஏற்கனவே சூடுன்னு வேற சொல்லுவாங்களா? டெங்கி அப்போ வந்து நண்டு சூப்பு. டெங்கி? ஓ, அம்மா தான் செஞ்சு கொடுத்தாங்களா? ஓ, சரி சரி சரி. கொதிக்கட்டுமே. 2 பச்சை மிளகாய் வெட்டி போட்டுக்கிறேன். ஏன்னா ஐஸ் பெட்டில் ஒரே வச்சது. அதனால் ஐஸ் ஒரே வச்சதுனால கல் மாதிரி இருக்குது வெட்டுறதுக்கு. கொதி வரப்போதே குழம்பு மாதிரியே இருக்குது. சரி, நல்லா கொதி வரட்டும். அப்புறம் நம்ம அந்த கிழங்கெல்லாம் போடுவோம். அந்த சைனீஸ் ஏம் போட்டுக்கிறேன், அதாவது சேப்பங்கிழங்கு, சீனங்கிழங்கு உள்ளது. இது நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் போடலாம், இல்லாட்டி பரவாயில்ல, சும்மா கூட செஞ்சுக்கலாம். சும்மா கூட சூப் மட்டும் கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு காய்கறி பிள்ளைகளுக்கெல்லாம் போய் சேர்ந்த மாதிரி இருக்கும்ல, அதனால் அதோட ஒரு மீடியமான ஒரு கேரட் ஒன்று வெட்டி போடுறேன். 1/2 மேஜை கரண்டி காளாந்தூள் போட்டுக்கிறேன். சரி, வெந்த பிறகு பார்ப்போமே. கேரட்லாம் கொஞ்சம் வெந்து வருது. நான் வந்து வெட்டி வச்ச ஒரு ட்ரே சோளம் பேபி கார்ன் போடுறேன். இப்போமே ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இன்னும் 2-3 நிமிஷத்தில் சரியாயிடும். அந்த பேபி கார்ன் மட்டும் கொஞ்சம் வேகணும். இந்த சமயத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன்.
லேட்டாக போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். ரொம்ப ருசியாக இருக்குது. இப்போ வந்து எலும்பெல்லாம் எடுத்து கடிக்கணும், அந்த ஓடெல்லாம் கடிக்கணும், நண்டு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அப்படியே எடுத்து நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு சாதாரண சாதத்துக்கு இந்த பிரியாணிக்கோ மற்ற எதுக்குனாலும் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும், நம்ம அடுப்படிச்சிருவோம். அந்த கருவேப்பிலாம் லேட்டாக போட்டது நல்லா வாசமாக இருக்குது. நான் கடைசியாக மல்லிக்கீரை கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுப்படிச்சிடுறேன். நம்ம ஸ்டைல் நண்டு கால் சூப்பு தயாராகிட்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறோம். நீங்கள் ரசித்து செஞ்சு ருசித்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. நண்டு ரசம் வந்து ரொம்ப சுவையாக இருக்குது. அம்மா செய்வாங்க நண்டு ரசம், ஆனால் காய்கறி எதுவுமே போட மாட்டாங்க. காய்கறி போட்டு செய்ய முடியும்னு எனக்கு தெரியாது. காய்கறியில் வந்து நண்டு ரசம் நல்லா இழுத்து அந்த காய்கறி டேஸ்ட்டே ரொம்ப சுவையாக இருக்குது, நல்லா இருக்குது. நண்டு பிரியாணி வந்து நல்லா உதிரியாக இருக்குது. நீங்கள் செஞ்ச பிரியாணி, ப்ரான் பிரியாணி அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். உங்கள் எல்லா பிரியாணிலையுமே வந்து எண்ணெய் ரொம்ப குறைவாக பயன்படுத்தியிருந்தாலும் அந்த சுவை வந்து கொஞ்சம் கூட மாறலை. சுவை அப்படியே இருக்குது. அப்புறம் ஃப்ளேவர் நல்லா இறங்கி ரொம்ப ரிச்சாக இருக்குது அந்த சாப்பாடு. சோறெல்லாம் உதிரியாக இருந்தாலும் ரொம்ப ரிச்சாக இருக்குது சாப்பாடு. இது 3 சேர்ந்து சாப்பிடும்போது நல்ல காம்பினேஷனாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.